அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தாளை ஈத்து. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம். அண்ட கோடிகள் எல்லாம் அரைகணத்து ஏகி கண்டு கொண்டிட ஒளிர் கலை நிறை மணியே என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல். இதனுடைய உரை விளக்கம். எத்தனை கோடி அண்டங்கள் உண்டோ அத்தனை அண்டங்களையும் அரை கண நேரத்தில் நேரில் சென்று கண்டு கொள்ளும்படி செய்யும் கலை நிறை மணியே என்று பேராசிரியர் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அகவல் வரி உரை விளக்கம். அண்ட கோடிகள் எல்லாம் அரைகணத்து ஏகி கண்டு கொண்டிட ஒளிர் கலை நிறை மணியே என்ற அகவல் வரி 1301 1302 அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய அற்புதமான மெய்ஞான விளக்கம். உலகில் தீ, ஞாயிறு, திங்கள், ஊடு இவைகளின் கலைகள் முறையே 64, 12, 16, 4 ஆகக்கூடிய 96 கலைகளாம். இப்படி ஒவ்வொரு பிரம்மாண்டத்திலும் ஒளி நிலை உண்டாம். இது பெரும் பிரபஞ்சத்தின் கூறாம். இதே போல பல பகுதிகள் கூடியது இந்த மா பிரபஞ்சமாகும். இந்த பலவாகிய பிரபஞ்ச கூறுகளையும் அதன் கண் விளங்கும் பலவாகிய அண்டங்களையும் காண்பது கண்ணால் மட்டும் ஆகாது, கருவிகளாலும் கூடாது. ஒளி வேகத்தில் பரவும் மின்காந்த அலைகளால் புலனாக்கப்படவே பல 100,000 ஆண்டுகள் ஆகிவிடும். அதுவும் ஓரளவுக்குத்தான் அண்ட நிலையை அறிய முடியுமா? ஆகையால் இப்படி அறிய கன பாடுபட்டு பயன்படாது போவதால் யாவையும் முழுமையாய் காண வல்லதும் அரை கணத்தில் கண்டு வந்து விளக்க வல்லதுமான அருள் ஒளியை துணை கொள்ளுதல் அறிவுடைமை ஆகும். நமது அருட்பெரும் ஜோதி மணியே கோடி சூரிய சந்திர நட்சத்திர ஜோதி ஒளிக்கு மேம்பட்டதாய் உள்ளதா? இதற்கு கலை இவ்வளவு என்று கணக்கிட்டு சொல்ல முடியாதா? இதனால் இங்கு இம்மணியை கலை நிறை மணி என்று கூறுகிறார் வள்ளல் பெருமான். இந்த நிலை கலை மணி நிலை பெற்றவன் அதுவாகி விளங்குவான். நிறையருளால் இதன் ஒளியின் வேகம் உலகம் அறியாத ஒன்றாம். உலகம் இன்று ஒளி வேகத்தை தான் அதிகமான வேகம் என சோதித்து அறிந்து தெரிந்து கொண்டு உள்ளதா? அவ்வொளி வேகம் ஒரு வினாடிக்கு, ஒரு செகண்டுக்கு 1,86,000 மைல் அல்லது 3 லட்சம் கிலோமீட்டர் ஆகும். ஒரு வினாடிக்கு 1,86,000 மைல் செல்லக்கூடிய ஒளி ஓராண்டு செல்லும் தூரம் 1,86,000 × 60 × 60 × 24 × 365 மைல்களாம். இதுவே ஒரு வருடம் எனப்படுவது. இப்படி பல 100, 1000 ஒளி வருடங்களுக்கு அப்பால் எத்தனையோ ஜோதி அண்டங்கள் உள்ளனவாம். இதனால் மனிதனுடைய முயற்சியால் எந்த அளவுக்கு அண்டங்களை கண்டுகொள்ள முடியும் என்று சிந்தித்து பார்த்தால் உண்மை விளங்கும். ஆனால் நிறையருளால் நிறை கலை மணி நிலையுற்று உணர்ந்தால் காண்பறிய அண்ட கோடிகளை அறிதல் எளிதாம். அதுவும் அரை கண நேரத்தில் கண்டுகொள்ள முடியும் என்றால்
இந்த ஒளியின் வேகம் யாது என்பது. இந்த உண்மையைத்தான் நம் பெருமான் மெய்யருள் வியப்பில் இங்கனம் கூறுகிறார். அண்டகோடி முழுவதும் காணும் கண்கள் எய்தியே, அங்கை கனிபோல் அறிந்தேன் அவற்றின் உள்ள செய்தியே, பிண்ட கோடி முழுவதும் காண பெற்று நின்னையே, பேசி பேசி வியக்கின்றேன் இனி பிறவி தன்னையே என்றதால் உண்மை அறிதலாகும். உலகத்தில் உள்ள ஒளி கதிர்கள் புறப்பட்ட இடத்திலிருந்து நெடுந்தூரம் செல்வதில்லை, பிரிந்து சிதறி போவதால் ஒளியும் சூடும் குறைந்து மறைந்து விடுவதால் நெடும் தொலைவில் ஒளிரும் விண்மீன்கள் புலனாக ஆகாது உள்ளதா. இப்போது அறிவியல் கண் லேசர் ஒளிர் கதிர் சிதறது நெடுந்தொலைவு பாய்கின்றது. இதனால் இவ்வொளி கண்டு தொலைதூரத்திலுள்ள ஒருவரை சுத்தமாக படம் பிடித்து காட்ட முடிகிறதா? ஆனால் இதன் வேகம் முன்கண்ட 1,66,000 மைல்தான். ஆகையால் ஆயிரக்கணக்கான ஒளி வருட தூரத்து உள்ளவற்றை கண்டுகொள்ள முடியாததுதான். அதாவது வள்ளல் பெருமான் சொல்வதாக சாமி சரவணானந்த அவர்கள் சொல்றார். என்ன சொல்றாரு? இந்த லேசர்னு ஒளி கதிருக்கு சிதறாது, நெடுந்தொலைவு பாய்கிறது. நான் முன்ன சிதறும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன், சிதறாது. அப்போ அந்த சிதறும் சிதறாது என்பதனால இதனால ஒவ்வொரு வெளியை கொண்டு தொலைதூரத்துள்ள ஒருவரை சுத்தமாக படம் பிடித்து காட்ட முடிகின்றது என்கின்ற செய்தியை வள்ளல் பெருமான் இந்த அகவல் வரியிலே நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி. அதனால்தான் பாடல்ல என்ன சொல்றாரு? அண்ட கோடி எல்லாம் அரைகணத்து ஏகி கண்டு கொண்டிடு ஒளிர் கலை நிறை மணியேன்னு. எத்தனை கோடி அண்டங்களும் உண்டோ அத்தனை கோடி அண்டங்களையும் அரைகண நேரத்தில் நேரிலே சென்று கண்டு கொள்ளும்படி செய்யும் கலை நிறை மணியேன்னு பேராசிரியர் பாலசுப்ரமணிய விளக்க உரையும் சொல்றார். ஆகவே ஏக இறைவனை நமக்குள்ளாக அறிந்து கொள்ள முடியும் என்கிற செய்தியை சொல்லக்கூடிய இந்த அற்புதமான அகவல்வனுடைய கருத்தை மனதிலே பதிய வைத்துக் கொள்வோம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து. இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவே. துன்று மலை விம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மாயிருக்கும் சுகம் என்று பாடி அருளிய வள்ளல் பெருமானை திருவடியை வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, கொல்லா நெறி குவளையமெல்லாம் விளங்குக என்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமானுடைய திருவடிகளை தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள், ஞானிகள், மகான்கள், ஜீவமுக்தருடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.